அர்-ரஹ்மானிர் ரஹீம் ஓத வேண்டியது அர்-ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதுகின்றார்கள். இப்படியாக ஃபாத்திஹா சூரத்திலே ஏராளமான பிழைகள் இருக்கிறது. அத்தஹியாத்தும் ஃபாத்திஹா சூரத்தும் தொழுகையில் இல்லை என்றால் தொழுகையே இல்லாமல் இருக்கிறது. லா ஸலாத்த லிமன் லா ஃபாத்திஹத லா, ஃபாத்திஹா சூரத் இல்லை என்றால் அவனுக்கு தொழுகை இல்லை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே நிற்கின்றார்கள், நின்று ஆட்டோமேட்டிக் ஸ்விட்ச் போட்ட மாதிரி ருக்கு சுஜூத் ஏதோ பழக்க தோஷத்தில் அங்கே ருக்கு சுஜூத் செய்கின்றார்கள். அங்கே தரிப்பில்லை. ஒரு சஹாபிக்கு சொன்னார்கள், ஃபர்ஜி ஃபஸல்லி ஃபர்ஜி ஃபஸல்லி, திரும்பி போ தொழு திரும்பி போ தொழு என்று 3 விடுத்தம் சொன்னார்கள். என்ன காரணம்? ருக்கு சுஜூத் சரியாக செய்யல. சிலர்களை பார்த்து நீங்கள் அப்படியே வந்து ருக்கு சுஜூத சரியாக செய்கின்றார்கள் இல்லை. சுஜூத செஞ்சால் நெத்தியை மூடிக்கொண்டு சுஜூத் செய்கிறார்கள். 7 உறுப்புகள் பூமியிலே பட வேண்டும், இந்த நெத்தி பட வேண்டும், நெத்தியை மூடிக்கொண்டு சிலர்கள் சுஜூத் செய்கின்றார்கள். அதுபோல இங்கே காலை உள்புறம் வைக்க வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இடத்திலே அங்கே கால் உள்புறம் வைக்கப்படுது, பக்கத்தை வைத்து அங்கே காலை சுஜூது செய்கின்றார்கள். உறுப்புகள் சரியாக படவில்லை என்றால் சுஜூது கூடாமல் இருக்கின்றது. இப்படியாக ஒவ்வொன்றாக தொழுகையிலே எடுத்து காட்ட முடியும். எத்தனையோ தொழுகையிலே பிழை. நாங்கள் எத்தனையோ பாஷைகளை படிச்சிருக்கிறோம். சிங்களம் தெரியும், ஆங்கிலம் தெரியும், இன்னும் உருது தெரியும், அரபு தெரியும், எத்தனையோ பாஷைகள் படிச்சிருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில சொர்க்கத்தில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த தொழுகையை சீராக செய்து வருவதற்கு சரத்து தெரியாது, பர்லு தெரியாது, அதனுடைய சுன்னத்துகள் தெரியாது, அதனுடைய ருக்கு சுஜூத் தெரியாது, ஃபாத்திஹா சூரத்து தெரியாது, அத்தஹியாத்து தெரியாது. இது ஒரு பாவம் இல்லையா? இது ஒரு தவறு இல்லையா? நிச்சயமாக தவறு, மாபெரும் தவறு. எனவே அன்புக்குரியவர்களே, அன்றாட வாழ்க்கையில் இப்படியான எத்தனையோ தவறுகளை தொழுகையிலே செய்து கொண்டிருக்கிறோம். அதை அடைப்பதற்கான சுன்னத்து தொழுகையை கொள்கின்றோமா? அந்த சுன்னத்துகள் இல்லை. அங்கே சலாம் கொடுக்க உடனே ஓடோடி சென்று விடுகின்றோம். எனவே இப்படியாக பர்லுகளிலே எத்தனையோ குறைபாடுகள். அன்புக்குரியவர்களே, ஜக்காத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஜக்காத் எத்தனை பேர்கள் சரியாக கணக்கு பார்க்கிறார்கள்? இந்த ராக்கள் இவ்வளோ, இந்த ராக்கள் இவ்வளோ, இந்த கபட்டில் இவ்வளோ கணக்கு போடுகின்றார்கள், ஜக்காத்தை கொடுக்கின்றார்கள். உங்களோட ஜக்காத்து பிழை, அது 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 பச்சை துரோகம். ஜக்காத்து இல்ல, நேரத்தை கழிக்கிறீர்கள். சரியாக ஊசிகான கணக்கு போடுங்க. கணக்கு போட்டு சரியாக ஜக்காத்தை கணக்கு பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, எனவே ஜக்காத்து சரியாக நிறைவேற்றப்படுவதில்லை. பணத்துக்குரிய ஹக்கு நிறைவேற்றப்படும், அதை ஒழுங்காக நிறைவேற்றப்படுவதும் இல்லை. 50 ரூபா 100 ரூபா பள்ளி கட்டுறதுக்காக கொடுக்கிறோம், அது ஜக்காத்தா? மதரசா கட்டுறதுக்கு கொடுக்கிறோம், அது ஜக்காத்தா? முசாபருக்கு 50 ரூபா 100 ரூபா பண்றோம், அது ஜக்காத்தா? ஜக்காத் இல்ல. ஜக்காத்துகள் சரியாக கணக்கு பார்க்கப்பட்டு அந்த ஜக்காத்தை சரியான முறையிலே பிரிக்கப்பட்டு உரியவர்களுக்கு அந்த பங்குகள் போய் சேர வேண்டும். இதுதான் ஜக்காத்து. சிலர் கொடுக்கிறார்கள். நோயாளிக்கு கொடுக்கலாம். அவர் எப்படியான நோயாளி? அவருக்கு தாராளமாக காணி ஏக்கர் கணக்கில் இருக்குது, வீடு இருக்குது, அவர் வீட்டை விட்டு அவருடைய ஆபரேஷன் செய்ய முடியும். ஆனால் இவர் ஜக்காத்து பங்கு கேட்கிறார். அவருக்கு ஜக்காத் எடுக்க முடியாதவர்களுக்கு எத்தனையோ பேர்கள் ஜக்காத்து பணங்கள் கொடுக்கின்றார்கள். குடும்பங்களை குமரு காரியம் என்று கொடுக்கின்றார்கள். எப்படி கொடுக்க முடியும்? ஏழையாக இருக்க வேண்டும், மிஸ்கீனாக இருக்க வேண்டும், நியூ முஸ்லீமாக இருக்க வேண்டும், கடன்காரனாக இருக்க வேண்டும். ஜக்காத்து பங்குக்கு உட்பட்டவர்களுக்கு தான் ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டும். இல்லை என்று அவங்க ஜக்காத்து செல்லுபடியாக மாட்டாது. இப்படியான ஏராளமான தவறு ஜக்காத்திலே நிறைவேற்றுகிறோம். ஹஜ்ஜிலே நோன்பை பிடித்துக் கொண்டு எத்தனையோ பாவங்களை செய்கின்றோம். எனவே இப்படியாக பாவங்கள் அன்றாடம் எண்ணிக்கொண்டு போவதென்றால் எண்ணிக்கொண்டே போக முடியும். ஆனால் செய்த நன்மை என்ன? கொஞ்சம் தொழுகிறோம், ஜகாத் சதக்கா கொடுக்கிறோம், கொஞ்சம் தர்மம் செய்யறோம், கொஞ்சம் சுன்னத்து தொழுகிறோம், திக்ர் செய்யறோம், தஸ்பீஹ் செய்யறோம். இதுதான் செய்யற நன்மை. பாவம் இப்படி ஏராளமான பாவங்கள். அத்தோடு அன்புக்குரியவர்களே, வியாபாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். எத்தனை பொய் பேசுகிறோம் வியாபாரத்திலே. சிலர்கள் சொல்றார்கள், பொய் பேசாம எப்படி ஹஸரத் வியாபாரம் செய்யற? இவ்வளவு பெரிய ஒரு அபாண்டமான செய்தி. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு பொய் பேசினால் ரஹ்மத்துடைய மலக்கு ஒரு மைல் தூரம் எங்களை விட்டு விரண்டு ஓடுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, எம்மை விட்டு தூரமாகி விடுகின்றார்கள் பொய் பேசுவதனால. எனவே வியாபாரத்திலே எத்தனையோ பொய் பேசுகிறோம். ஏமாத்துகள், துரோகங்கள், ஓடி போடுறது, லோன் எடுக்கிறது, இப்படியான வியாபாரத்திலே எடுத்த கடன்களை சரியாக நிறைவேற்றாமல் இருக்கிறது. இதெல்லாம் சுத்த ஹராமாக, பாவமாக, அநியாயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே ஏமாற்றி விற்பது, நல்ல மோசமான சாமனை, இது சைனீஸ் சாமனை, ஜப்பான் சாமன் என்று விற்பது, இவைகள் எல்லாம் அபாண்டமான பொய்களும் ஏமாற்றும் துரோகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே
இப்படியானவைகளை பார்த்து அல்லாஹ் எவ்வளவு கோபிக்கின்றார். வியாபாரத்தில் இப்படியான ஏராளமான தவறுகள் நடைபெறுகின்றது. அன்புக்குரியவர்களே, இதே போல நாம் பார்க்கிறோம் அன்றாட வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே மனைவி மக்களை நாங்கள் சரியான முறையிலே வழிநடத்த வேண்டும். அந்த மனைவி மக்களுக்கு நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த மனைவி மக்கள் அதாவது பர்தாவில்லாமல், திரை இல்லாமல், அதாவது அவர்களை அந்நிய மக்கள் என்று எத்தனையோ பெண்கள் வீடுகளிலே பாஸ்மார மேய்ப்பது எம்முடைய பெண்களாக இருக்கின்றார்கள். டைவரை மேய்க்கிறது எம்முடைய பெண்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சர்வ சாதாரணமாக வீட்டுக்குள்ள சாச்சட மகன், பெரியப்பட மகன், பெரியம்மட மகன், சாட்சிட மகன், பட்டால் ஒழுமுறையும் கல்யாணம் முடிக்கையிலும் இவர்கள் சர்வ சாதாரணமாக புறங்குகின்றார்கள். அது சுத்த ஹராமாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நோம்புடைய தக்குவா அசலான தக்குவாவா எங்களிடத்தில் வர வேண்டும். அதன் மூலமாக எம்மிடத்திலே நன்மை கூடாட்டியும் பரவாயில்லை, நடக்கக்கூடிய பாவங்கள் குறைய வேண்டும். எம்முடைய வீட்டுக்குள்ளேயும் பாவம், வீட்டுக்குள்ளே படத்தை போட்டுக்கொண்டு நோம்பு காலம் இல்ல, எங்கே உள்ள அந்நிய மோசமான நடத்தையில் உள்ள பெண் அவளை அலங்கரிச்சு கொண்டு ஆற்ற ஆட்டத்தை இந்த ரமலான் மாதம் என்று இல்லாம அதை நாங்க பார்க்கிறோம். அது சுத்த ஹராமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, வெப்சைட்டுக்குள்ளே, இன்டர்நெட்டுக்குள்ளே இப்படி மோசமானவைகளை நாங்கள் பார்த்து ஆசை கொள்கிறோம். இது பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இது போல எம்முடைய பெற்றார்களை நாம் கவனிக்காமல் எத்தனையோ பேர்கள் பெற்றார்களை அலட்சியப்படுத்தி இருக்கின்றார்கள், பெற்றார்களோடு கோபிச்சுக் கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய மேலான சகோதரர்களே, தாய் ரிலல் ரப்பி ஃபி ரிலல் வாலிதை சுக்து ரப்பி ஃபி சுக்தில் வாலிதை. வாப்பமோட பொருத்தம் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம். வாப்பமோட கோவிச்சுட்டா அல்லாஹ்வும் எங்களோட கோவிச்சுக் கொள்கிறார். தாய் தகப்பர்களை கவனிக்காமல் எத்தனையோ பேர்கள் பணம் வந்துவிட்டது, அவருடைய அதிகாரம் வந்துவிட்டது, வேலைக்காரமாய் பாவிச்சுக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு பாவம். பெரும் பாவங்களில் தன்னுடைய தாய் தகப்பர்களை அலட்சியப்படுத்துவதை சேர்க்கின்றார்கள். வலாத்த குல்லஹுமா உப்பின், சீ என்ற வார்த்தை கூட கூற வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்கின்றது. எனவே இப்படி தாய் தகப்பர்களுக்கு அநியாயம் செய்கிறோம், பாவம் செய்கிறோம். சிலர்கள் மனைவி மக்களுடைய ஹக்குகளை சரியாக நிறைவேற்றாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிறீர்கள், மஸ்ஜிதுக்காக செலவழிக்கிறீர்கள், இப்படியாக மிஸ்கீன்களுக்காக கொடுக்கின்றீர்கள், உங்களுடைய மனைவிமாருக்கு செலவழிக்கின்றீர்கள். எல்லா பணத்திலும் மனைவிமாருக்கு செலவழிக்கக்கூடிய பணம் தான் ஏற்றமான பணம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆனால் மனைவிமார்களுக்கு ஊருக்கெல்லாம் கொடை கொடுக்கிறாங்க பெரிய சிலர்கள். ஆனா வீட்டில் போயிட்டு பார்த்தால் பாவம், அந்த மனைவிக்குரிய ஹக்குகள், அவர்களுக்குரிய நபக்காக்கள், அன்றாட செலவினங்கள் சரியாக கொடுக்கப்படாமல் எத்தனையோ பேரு டெலிபோன் பண்ணி இப்படி எல்லாம் ஊருக்கெல்லாம் கொடுக்கிறாங்க. பள்ளி கட்ட கொடுக்கிறாங்க, வாரங்களுக்கு இப்படி எல்லாம் பேரு வாங்குறது கொடுக்கிறாங்க. ஆனா வீட்டில பார்த்தல எங்களுக்கு சரியா சாப்பாட்டுக்கு செலவு தாரல, அன்றாட செலவு தாரல என்று எத்தனையோ மனைவிமார்கள் முறையிடக்கூடிய செய்திகள். அன்புக்குரியவர்களே, இதுவெல்லாம் பெரும் பாவமாக இருந்து கொண்டிருக்கிறது, அநியாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் என்ன சொல்லிட்டு வார் என்றால், அன்றாட மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம் நடக்கிறது கூடவா, அமல் நடக்கிறது கூடவா? கொஞ்சம் கம்பையா பண்ணி பாருங்க, எடை போட்டு பாருங்க. பாவம் ஏராளம் செய்து கொண்டிருக்கிறோம். அது போக அன்புக்குரியவர்களே, ஒரு நாளைக்கு எத்தனை பேர் உள்ளங்கள் உடைக்கிறோம், எத்தனை பேர் உள்ளங்கள் உடைக்கிறோம். ஆக வட்டியில மோசமான வட்டி ஒரு மனிதனுடைய உள்ளத்தை உடைக்கிறது, உள்ளத்தை புண்படுத்துறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காபத்துல்லாவே, நீ எவ்வளவு மிக சங்கியானவன், உன்னதமானதாக இருக்கிறாய். ஆனா உன்னுடைய கண்ணியத்தை விட, உன்னுடைய மகிமையை விட ஒரு மூமினுடைய கண்ணியம் தான் மேலானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவை பார்த்துக் கொண்டு சொல்கின்றார்கள். எனவே ஒரு மூமினுடைய உள்ளத்தை உடைக்கிறது காபத்துல்லாவை உடைக்கிறதை விட ஒரு பாவமான செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, எத்தனை பேர் உள்ளங்கள் உடையப்படுகின்றது. எத்தனை பேர்கள் முதலாளிமார்கள், தொழிலாளிகளுடைய வேலைக்காரன் தனக்கு கீழால வேலை செய்யக்கூடிய ஹக்குகள் பேணப்படாமல் இருக்கிறது. உரிய முறையில சம்பளங்கள் கொடுக்காம இருக்கிறாங்க. உரிய முறையில சில வேலைக்காரர்களுக்கு சில இடங்கள்ல பள்ளிவாசலுக்கு போவதற்கு அனுமதி கொடுக்கிறது இல்ல, அவர்களுக்கு உரிய முறையில விடுமுறைகளை கொடுக்கிறது இல்ல. நோம்பாளியை பார்த்து ஏசாதீங்க, நோம்பாளி கடிக்காதீங்க, நோம்பாளிக்கு அதிகமான வேலை கொடுக்காதீங்க என்றெல்லாம் ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்கின்றது. அந்த கட்டத்திலே வேர்வை சிந்து வத்துவதற்கு முந்தி அவருடைய ஊழியர்களை கொடுத்துருங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த அளவு என்றால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு 10 வருஷம் நான் நபி அவர்களுக்கு கிதமத் செய்தேன். ஒரு கட்டத்தில் கூட சீ என்ற வார்த்தை எனக்கு ஏன், எதற்காக அந்த வார்த்தை எனக்கு பேசவே இல்லை என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அந்த அளவு தனக்கு கீழால் வேலை செய்யக்கூடியவரை பண்பாக, அழகாக, நல்ல முறையில பாவித்திருக்கின்றார்கள். இது எமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கின்றது. அதே நேரத்தில் வேலைக்காரர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள்
முதலாளி இப்படி இருப்பதனாலதான் நான் அவருக்கு கீழால ஊதியம் செஞ்சு இன்றைக்கு நான் குடும்பம் நடத்துறேன், வேலை செய்கிறேன். அவரை அமானிதமாக ஒப்படைத்திருக்கக்கூடிய அமானிதமாக பாதுகாக்க வேண்டும், அவருக்கு நம்பிக்கையாக நடக்க வேண்டும். ஹராமாக அவரிடத்தில் எடுத்து விடக்கூடாது, ஹராம் சாப்பிட்டு விடக்கூடாது, என்ற உடம்பில் ஹராம் ஓடக்கூடாது என்று அவர் முதலாளியுடைய ஹக்குகளை அவர் உரிய முறையிலே நான் சம்பளம் எடுப்பது, அவரிடத்தில் எடுக்கக்கூடிய சம்பளம் ஹலாலாக நான் அவரிடத்திலே வேலை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு தொழிலாளிகளும் வேலை செய்ய வேண்டும். அப்படி தொழிலாளியும் இன்றைக்கு வேலை செய்தார் இல்ல, எடுக்கிற பணம் ஹராம். 8 மணிக்கு வரணும், 10 மணிக்கு கடைக்கு வந்தால் 2 மணித்தியாலம் அவர் ஹராமாக சம்பளம் எடுக்கிறாரு. அதே நேரத்தில் முதலாளி உரிய முறையில அந்த தொழிலாளிக்கு வேலைக்கு சம்பளம் கொடுக்காட்டி அதுவும் சரியான பாவமாக ஹராமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்படி நம்முடைய நடைமுறையிலே எத்தனையோ பாவங்களை செய்கிறோம், உள்ளங்களை உடைக்கிறோம், உள்ளங்களை புண்படுத்துகிறோம், பொய் சொல்கிறோம். அதுபோக பள்ளிக்குள் உட்கார்ந்தாலும், கடையில உட்கார்ந்தாலும், ரோட்ல போனாலும் 3வது நபரை பேசாம எங்களுக்கு பத்தியல் இல்லை. இன்னைக்கு மற்றவங்களோட ஈமத்தை பேசாம பத்தியல் இல்லை. யாரு யாரை பத்தி பேசுறாங்களோ அவட அமல்கள் எல்லாம் கொடுத்து விடுகின்றார்கள். அவங்களோட அமல் எல்லாம் இவருக்கு கொடுத்துட்டாங்க. நாங்க தொழுதாலும், நோம்பு முடிச்சாலும், ஹஜ்ஜி செஞ்சாலும், சதக்கா கொடுத்தாலும், தஹஜ்ஜத் தொழுதாலும், குர்ஆன் ஓதினாலும் வேற யாரை பத்தியாவது பேசிட்டோம்னு சொன்னா உடனே எங்களோட அமல் எல்லாம் தூக்கி கொடுக்கிறோம். அந்த நபி இடத்துல ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கும்போது அந்த சஃபியா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா நபியுடைய மனைவி வருகின்றார்கள். போனதுக்கு பிறகு என்ன வார்த்தை பாவித்தார்கள்? நபியை பார்த்து என்ன சொன்னார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சஃபியா கொஞ்சம் கட்டறியான்னு சொன்னார்கள். வேற ஒன்றும் சொல்லல. அவங்க கொஞ்சம் குட்டனா இருந்தாங்க, கட்டையானவங்களே சொன்னாங்க. ஆயிஷா, நீங்க சொன்ன வார்த்தைய இந்த கடல்ல போட்டால் கடல் அப்படியே நாத்தம் அடிச்சிடும் என்று நபி அவர்கள் சொல்ல இல்லையா? அன்புக்குரியவர்கள், இன்னும் சில ரிவாயத்துகள்ல துப்புங்க ஆயிஷா, அப்படியே துப்பினாங்க, இறைச்சி மாமிசமாக ரத்தமாக வருகின்றது. அன்புக்குரியவர்களே, நான் சொல்லலை ஒன்றும், கட்டேண்டுதானே சொன்னேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உள்ளத்தை சொல்றதுதான், உள்ளத்தை ஒரு இடத்துல உள்ள விஷயத்தை அவர் இல்லாத இடத்துல குறைய சொல்றதுதான் கீபத்து, புறம் பேசுறது. அவர்கிட்ட இல்லாத ஒன்ற உள்ள அவர் இல்லாத அவர் இல்லாத இடத்துல பேசுறது, அவருக்கு இல்லாத செய்தி அது படுதோறு 80 கசையடி அடிக்கணும். அன்புக்குரிய மேலான சொல்லு, இன்றைக்கு எத்தனை கரப்பட்டி மாறி ஆவிட்டது. பேசி தள்ளுகிறோம், படித்தவங்களும் படிக்காதவங்களும் விளங்கினவும் விளங்காதவங்களும் நிறைய பேசி தள்ளுறோம். எத்தனை அன்றாடம் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இன்னும் அளந்துட்டு போறண்டா சொல்லிக் கொண்டே போக முடியும். அத்தனை தவறுகளையும் செய்துவிட்டு நாங்க கண்ணு மாதிரி நிற்கிறோம். நான் ஒரு பாவம் செய்யல. சிலர்கிட்ட கேட்டா தௌபா செய்யணுமே, கண்ணீர் வடிக்கணுமே, கொஞ்சம் அழணுமே என்று சொன்னா, நான் ஒரு பாவம் செய்யல, தர்மம் செய்யறேன், சதக்கா செய்யறேன், தொழுகிறேன், தாஜ்ஜத் தொழுறேன், குர்ஆன் ஓதுறேன், இப்படி செய்யறேன், அப்படி செய்யறேன், நான் என்ன நன்மை செய்யறேன்? சுப்ஹானல்லாஹ். அப்பா பாவம் செய்யறத எண்ணிப்பாரே. காலையில இருந்து எழுப்பினால் மாலையில தூங்கும் போகும் வரைக்கும் எத்தனை ஆயிரம் பாவங்களை செய்யறோம். மேலதிகமாக கண்ணினால எத்தனை கூடாத மோசமான பார்வைகளை பார்த்து கழிக்கிறோம். அது பாவம் இல்லையா? எவ்வளவு பெரிய பாவம். சொன்னாங்க நபி அவங்க, கண் விபச்சாரம் செய்து, நான் விபச்சாரம் செய்து, உறுப்புகள் அவன் மட்டுமல்ல விபச்சாரம் செய்து கண்ணால அந்நிய பெண்ணை பார்த்து ரசிப்பதும் அது பாவம். ஈமானுடைய ஹலாவத்து, இபாதத்துடைய ருசி எடுபட்டு போகுதுன்னு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு பெண்ணை பார்த்து ரசிக்கிறோம், இபாதத்துடைய ருசி எடுபட்டு போகுது. அதுதான் தராவீஹ் தொழுகைக்கு வந்தா கொஞ்சம் ஒரு ஜூஸ் குர்ஆனை ஓத ஆரம்பிச்சா தூங்குறோம், சோம்பேறித்தனமாக வருது. மெச்சொண்டு பார்க்கிறோம் 3 மணித்தியாலம், கண் தூக்கம் இல்ல, தூக்கம் வந்தாலும் அப்படி கும்பட்டிக்காம நின்று அதை பார்க்கிறாங்க. ஆனா தொழுகைக்கு வந்தா, அல்லாஹ்வுடைய இபாதத்து வந்தா, இபாதத்துடைய ஹலாவத்து ருசி இன்பம் இல்ல. என்ன காரணம்? பாவம் செஞ்சு அந்த அளவுக்கு முத்தி இருக்கிறது. கன்சர் மாதிரி ஆவிச்சுண்டக்கி பாவத்தால. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எங்கட வீட்டிலேயா கல்யாணம் கொண்டு வந்தாரா எத்தனை 1000 பாவம், எத்தனை தொழுகைகள் நாசமாக்கப்படுகிறது, எத்தனை லட்சம் செலவழிச்சு இஸ்தாத் அடிக்கிறோம், எத்தனை லட்சம் செலவழிச்சு மரபதுக்கிறோம், எத்தனை லட்சம் செலவழிச்சு கார்டு அடிக்கிறோம். கிட்டத்தில் ஒரு கல்யாணம் 1500 ஒரு கார்டுக்கு மட்டும் இஸ்தாத் அடிக்கிறாங்க. 7 லட்சம் ரூபாய் இஸ்தாதுக்கு. இதுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்துல கேள்வி கணக்கு இல்லையா? ஒவ்வொரு நாளைய கியாமத்தில் லா தஸாலு கதமா அப்தின் ஹத்தா யுஸ்அலன் அர்பஈன், நாளைய கியாமத்தில் 4 கேள்விகள் கேட்கப்படும். அதில் ஒன்றுதான், நீ பணத்தை எப்படி சம்பாதிச்சாய், எப்படி செலவழிச்சாய். ஒவ்வொரு சதமாக கியாமத்தில் அல்லாஹ்வுடைய தர்பாரில் கணக்கு கொடுத்துத்தான் ஆகணும். அதனால அன்புக்குரிய மேலான சொல்லு, இப்படி சொல்லிக் கொண்டு போறண்டா பாவ
பாவத்தை நிறைய அளந்து கொண்டு போகலாம். அன்றாடம் எங்களால நடக்கக்கூடிய பொய்யும் புரட்டும் அநியாயமும் துரோகமும் ஏமாத்தும் கண்ணாலையும் நாவாலையும் எத்தனையோ பாவங்கள் ஒவ்வொரு செகண்டும் செஞ்சு கொண்டிருக்கிறோம்.